வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. என்னடா மாமா சூர்யா வீட்டில் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? வழக்கம் போல் ஸ்வீட் பாக்ஸும் சோரட்டியும் ஏதோ ஒரு வேலை செய்யும், வாங்கிட்டு நம்மளை வீட்டுக்குள்ளே விட்டுருவா அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டேன். ஆனால் அவள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் வீடியோ போட்டு முடித்து ஃபோன் பண்ண உடனே பொழந்து கட்டிட்டா. யார்? இந்த சுமிங்கிறவ. இந்த பாருங்க, எதையும் கொண்டு போகல. நானும் இதை எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வச்சுக்கிட்டே தெரிய போகிறேன்னு தெரில. இந்த பாருங்கடா, எதையும் கொடுக்கலடா. ஸ்வீட் பாக்ஸ் இந்த இருக்குது, மைசூர் பாக்கு, முக்கோண பால்கோவா, இந்த இதில் ஏதோ இருக்குது, இன்னும் பிரித்து கூட பார்க்கல. அந்தளவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு பேச்சுவார்த்தைகள். உண்மையிலே வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். என்னை தேனா மகனேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை வேற விட்டுட்டா. நான் பார்த்தேன், ரோசப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு நேற்று வேறு அலைஞ்சது, ரொம்ப அங்கிட்டுக்கிட்டுன்னு சொல்லி காரில் சுற்றுனது, வெயிலுக்கு அதுக்கும் ஒத்துக்கிறாமல் இந்த காலு கையெல்லாம் வீங்கி போய் படுத்தவன் தான். இப்போ தான் எந்திரிச்சேன். மணியை பார்த்தேன் 1:30. காலையில் 10:30 மணிக்கு கிளம்பி போய் பல கனவுகளோட கற்பனைகளோடு போனேன். சரி, என் பேரை வேறு ஸ்கூல் லீவில் இருக்கேன், அவனை போய் பார்த்துட்டு எதாவது வாங்கி கொடுத்துட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு எப்பயும் போல் கறிமீனை வாங்கி கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தா, இந்த வட்டம் அவளுக்கு யாரோ பட்டன் போடுறவங்க ஓவராக போட்டிருக்காங்க. இங்கிட்ட எப்படி பட்டன் போடுறதுக்கு ஒரு குரூப் இருக்குதோ, இதே மாதிரி சுமிக்கு பட்டன் போடுறதுக்கு ஒரு வகதகையான ஒரு குரூப் இருக்குது போல். நேற்றே நினச்சேன், ஒரு வீடியோ போட்டிருந்தா, வெள்ளி கொலுசு எனது நாத்தனார் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை பார்த்தேன். ஆக எங்கிட்டோ ஒரு பக்கம் அவன் அந்த பக்கம் ஏற்காட்டுக்கு போகிறானா, போனால் போயிட்டு போகட்டும், இங்கே வாங்க, உங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு நாங்கள் எல்லாம் செய்கிறோம். ஆனால் இது உண்மையிலே சுகையிலோட வேலை கிடையாது. சுகையில் இந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, இந்த இவ சொல்வாளே அடிக்கடி, அவன் ஓசிலே ஓட மாசு தடவுறவன். அதனால் அவன் எந்த ஒரு விஷயத்துலையும் இதில் ஈடுபடலை. அவனுக்கு அவன் வந்தால் வாங்கி வச்சுக்க, வரவில் வச்சுக்க, வராட்டி செலவில் வச்சுக்கன்னு சொல்கிற கேரக்டர் அவன். ஆனால் வேறு யாரோ உட்காந்து இவன் இப்படியே போய்கிட்டே இருந்தான்னா, நீ ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் வரும்போதும் ஏதோ கறிமீனை வாங்கி கொடுத்துட்டா அவனை வீட்டுக்குள்ளே ஏற்றிடுற, அதனால் இந்த வட்டம் வீட்டுக்குள்ளே ஏற்றாத அப்படின்னு சொல்லி அவன் என்ன வார்த்தை சொன்னால், நம்மால் சுமிங்கிறவ, நீ வீட்டுக்குள்ளே வந்தனா நான் எதுலையா தொங்கிடுவேன், இல்லையா நான் மொட்டையடிச்சுக்கிருவேன், இல்லையா நீ வாங்கி கொடுக்குற பொருளை அப்படியே ரோட்டில் தூக்கி எரிஞ்சு வீடியோவாக எடுத்து போடுவேன், நீ வந்துடாது அப்படின்னா. நான் கூட விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். சரி, கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே சமாதானம் ஆயிடுவா, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன். வெக்கத்தை விட்டு சொல்கிறேங்க, நான் கெஞ்சி இன்னைக்கு மாதிரி நான் என் வாழ்க்கையில் கெஞ்சினதே கிடையாது. இதை நான் சூர்யா கிட்ட கூட நான் சொல்லலை. ஏன்னா எப்பா விடுப்பா, எனக்கு என் பேரனை பார்க்கணும், ஏன்னா மற்றபடி இவளுக்காக நான் போகலைங்க. இவ தான் என்னை மதிக்கலை, என்னை புருஷனாகவே ஏற்றுக்கிறலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என் பிள்ளைகளையும் என் பேரனையும் பார்க்குறதுக்கு தடை போட இவ யார்? அதனால தான் சூர்யா கிட்ட சொன்ன உடனே நான் சோகமாக படுத்துட்டேன். இப்போ என்னை கூப்பிட்டு எந்திரிச்ச உடனே ஒரு அட்வைஸ் என்னமா பண்ணா, அவள் யார் உன்னை வீட்டுக்கு வர வேணான்னு சொல்கிறதுக்கு? உன் பேரனை நீ இருக்கிற இடத்துக்கு வரவை. உனக்கு அவன் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அசாரோட ஃப்ரெண்டு, அவன் வீட்டுக்கு உன் மகனையும் பேரனையும் வர வச்சு ஸ்வீட் பாக்ஸை பூரா அங்கே கொண்டு போய் கொடு. அவனுக்காக தான் நீ ஆசையாக சாக்லேட்லாம் வாங்கின, அதை கொண்டு போய் அங்கே கொடு. இவளுக்கு எதுக்கு போய் கொடுக்குற நீ? ஏப்பா நீ கேட்டியா கேட்குறியா? நல்ல உண்மையை தானே சொன்னேன். என்னாண்டு ஆமாம், இங்கே பாரு சுமி, உனக்கு நான் என்ன பார்க்கல, அந்த நீ என்ன கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கேன்னு சொல்லி எனக்கு உதவி பண்ணுறவங்களையும் இப்போ உனக்கு உதவி பண்ணாங்க. உனக்கு யாரோ நாத்தனார் கொலுசு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி நீ வீடியோ போட்ட ஒரு ஷார்ட்ஸு. நான் அதை பார்த்துட்டு, நாத்தனார் உனக்கு எங்கேருந்து வந்தாங்க? அண்ணன் இல்லாமல் எப்படி உனக்கு நாத்தனார்? அண்ணன் தான் அதுக்கப்புறம் தான் அண்ணன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டோம், கம்யூனிட்டி போஸ்ட் போட்டோம். அவங்கள கேவலப்படுத்த எவ்வளோ நேரம் ஆகும்? கொலுசை வாங்கி கொடுத்தவா இப்படித்தான் புருஷனை விட்டுட்டு கள்ள புருஷன் கூட போய் காதல் பண்ணு சொல்லி கூட்டி கொடுத்தாளான்னு கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அடுத்து செய்வாளா அவ கொலுசு வாங்கி கொடுத்தவ? நாலு கேள்வி நம்ம கிளிப்போம். அதுக்கு தான் நான் வாயை திறக்காம டீசெண்டா பேசுறேன். உன்னைய இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்ல சொன்னாங்களா? எவ்வளவு விளக்கம் இல்ல. அப்புறம் அவர் வாங்கி கொடுத்தவர் எவ்வளவு பாசமா, எவ்வளவு அன்பா அது கொடுத்தது. சரி, நம்ம யாரும் சாப்பிட மாட்டோம், அந்த பையன் தான் அந்த இனிப்பு திம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாக்லேட் இட்லி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனோம். ஆமா, அப்புறமா இப்ப மண்டகமா பேசுறேன். ஏன் நான் 4 வாரத்தை கேட்டா திருப்பி எதுவுமே வராத அளவுக்கு நான் பண்ணவா? ஒருத்தவங்க செய்யறானா இஷ்டம் தான் வாங்கி தண்ணி. இப்படித்தான் ஏற்கனவே அவர் சிங்கப்பூர் மைதீன், அவர் என் மாப்பிள்ளைய தேவையில்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் தகாத உறவுன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பினேன். அந்த வடுவும் அந்த காயமும் ஆடுறதுக்கே பல மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தவங்கள தகாத வார்த்தை பேசினா இது எதில் போய் முடியும் தெரியுமா? நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
உனக்கு அப்புறம் விவாகரத்து கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ என்னை பேசவே முடியாது. உன் மேலே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மான நஷ்ட வழக்கு நாங்கள் போடுறோம். சரி வேணாம், நம்ம பொண்டாட்டி எங்கே இருந்தாலும் தனக்காக இல்லாட்டினாலும் தான் புருஷன் நல்லா இருக்கணும்னு வாழ்க்கையை விட்டு கொடுத்தவ, அவர் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லித்தான் உன்னை நான் அமைதியாக போய்கிட்டே இருந்தேன். ஆனால் போகிற போக்கை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து உடம்புல வந்து விஷத்தை ஏற்றிக்கிட்டு வார்த்தைகளால் நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட. இந்த வார்த்தை இன்றைக்கி நீ கேட்ட வார்த்தை என் ஜென்மத்துக்கு என் மண்டையிலேருந்து இறங்காது. காலையிலேருந்து அவங்க அம்மாவுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணுற விஷயமா 2 இடத்துக்கு அலைஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தா. அதோடு உட்காந்துக்கிட்டு என்கிட்ட ஒரு சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டா. டிஸ்கஷன் வேறு இதுக்கு போயிடாதீங்க கற்பனைக்கு. டிஸ்கஸுங்கிறது எப்போ இந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர் வரைக்கும் 2 நாள் ஆகுமா, வேறு போய் பார்ப்போமா, இல்லை எங்கள் அம்மாவை அனுப்பி விட்டுட்டு திருப்பி வந்து 2 நாள் கழித்து கூப்பிட்டு வந்து ஆப்ரேட் பண்ணுவோமா எல்லாம் கேட்டா. என்னை கொஞ்சம் நேரம் அமைதியாக விடு, நான் எதையுமே கேட்குற மைண்டில் இல்லை. நான் சொன்னேன்னா இல்லையாப்பா, எனக்கு எதுவுமே தோணலைப்பா, என்னை கொஞ்சம் நேரம் மைண்டை ஃப்ரீயாக விடுப்பான்னு சொல்லிட்டு படுத்த வந்தேன். இப்போ தான் எந்திரிக்கிறேன் நான். என் கண்ணை கூட பாருங்கள் அப்படியே கோவப்பழமாக செவந்து போய் கிடக்கும். 2 நாள் அங்கே தூக்கம் இல்லை. இவங்க போட்டு பாடா படுத்தி ஓப்பனாக தான் சொல்கிறேன். முதல் நாள் பார்த்தா நைட் நேரம் அங்கே ரூமை காலி பண்ணுன்னு சொல்லி அந்த மேனேஜர் போனை போட்டு மறுநாள் காலையில் 7 மணிக்கெலாம் எந்திரிச்சு விக்குன்னு ஒவ்வொரு ஏரியாவாக அலைஞ்சு அங்கே போனால் என்ன போனவுடனேவா ரூம் கொடுத்துட்றாங்க. அங்கே ஒரு 4 ஹோட்டலை பார்த்து நல்ல ஹோட்டலாக செலக்ட் பண்ணி இவங்க மத்தியில் வந்து நல்லா வாழணுங்கிறதுக்காகவே நல்ல ரூமாக பார்த்து அங்கே போய் உட்காந்தா சாயங்காலம் கூட ஆகலை. பார்த்தா இந்த ரூமு அந்த ரூமுன்னு சொல்லி அங்கேயும் போட்டு நல்ல வேளை அங்கே எந்த ஃபோனும் வரலை. ஆனால் இந்நேரம் அங்கே ஃபோன் போயிருச்சான், ரிவ்யூ போயிருக்குன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா ரேட்டிங்கை குறைச்சி விட்டோங்கிறாங்க. எதுக்கு இவங்களுக்கு ரூம் கொடுத்தோங்கிறாங்க. நானே ஏற்கனவே மன உளைச்சலில் ரொம்ப நொந்து போய் நூலாக உட்காந்துருக்கேன். நாங்கள் போய் 2 நாளைக்கு வந்து சும்மா அப்படி ஏற்காடுக்கு போனது ஒரு குத்தமா? உட்காந்துக்கிட்டு ஆளாளுக்கு 4 பக்கமாக அடிச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நான் தான் அப்புறம் எதையாவது வாங்கி குடிச்சிட்டு போய் சேர வேண்டியதுதான். வேறு வழி இல்லை போல். ஒரேதாக போட்டு ஒரு மனுஷனை போட்டு பாடுபடுத்தாதீங்க. எனக்கு இருக்கிற சந்தோஷமே என் பேரனுடைய அந்த முகத்தை பார்த்து அவனுடைய அந்த மழலை குரலை கேட்டு அவனோட சிரிப்புக்கு நான் அடிமை. அதை விட்டு போட்டுக்கிட்டு நான் வந்துட்டேன், இல்லை போயிட்டு தான். இப்போ என்ன அப்படியே போய் ஏற்காட்டிலே போய் குடியிருந்துட்டேனா, இல்லை கொடைக்கானலில் போய் கும்மாளம் போட்டேனா, இல்லை ஊட்டியில் போய் ஊட்டி குப்புற உளுந்து படுத்து கிடந்தேனா? ஏதோ ஒரு இடத்துக்கு போனோமா வந்தோமா, ஒரு மைண்டு ரிலாக்ஸஸ் இல்லை. ஏதோ நாங்களும் அலையிறோம் வைக்கிறோம். வாழ்க்கை பூரா ஒரே வீட்டுக்குள்ளேயே ஒரே மாதிரியே குண்டாச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்ட சொல்கிறிய. 24 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு கோபால் 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 துரோகம் பண்ணிட்டீங்களே கோபால்ன்ட்டு. இப்போ யாரோ நல்ல பட்டனை போட்டு விட்ருக்காங்க. இவ சொன்ன இதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ யாரையுமே வந்து பேசாதப்பா. என் தங்கச்சிகளை பேசுனா அது என்னைய பேசினாமா நீ, சரியா? அந்த ஒரு வார்த்தைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க என்ன நோக்கத்தில் உதவி செஞ்சீங்கன்னு சொல்லி தெரியலை. ஒருவேளை நான் வந்துக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோடனே அவள் ஃபோனை போட்டு அழுதுருக்கலாம். இந்த பாருங்கள் உங்கள் அண்ணன் இப்படி போயிட்டாரு, என்னை இப்படி நான் நட்டாந்தரையில் விட்டுட்டு போயிட்டாரு, நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டாரு, என்னை பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அழுதுருக்கலாம், புலம்பி இருக்கலாம். அதை பார்த்து என் சகோதரிகள் எப்பயுமே என்னைய மாதிரி தான் இறக்க குணம் உள்ளவங்க. சரிம்மா இங்கே வாங்க, அவர் தான் அப்படி போயிட்டாரு, எங்கள் அண்ணன் வருவாருமா, எப்படினாலும் உங்கள் கூட தான் குடும்பம் நடத்த போகிறாரு, நீங்கள் பேசாமல் இருங்க, உங்களுக்கு என்ன வேணும் போங்க வாங்கிக்கங்க. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். யாராக இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், இதை நான் பேசலாம், நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து யாரை பேசலாம்? நான் சொல்றது நீ பேசாதங்கிறேன். இந்த பேச்சை நான் பேசி முடிச்சுக்கிறேன். உனக்கே மைதினன் தெரிஞ்சாலுமே அது யாரு? ஏன் மாப்பிள்ள? அத மாதிரி மரியாவா இருக்கட்டும், மெர்சியா இருக்கட்டும், மஞ்சுவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஏன் மூலியமா தானே எல்லாருக்கும் பழக்கம். ஆனா உன்ன அந்த இப்படி வந்தா நான் என்னடா சொல்றது? நான் யாரையுமே பகைச்சிடக்கூடாது. சரி நம்ம உதவி செய்யலைனாலும் நம்மளை சார்ந்தவங்க 4 பேர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கண்டா. இவன் உட்காந்துக்கிட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டு ஏற்றி விட்டு இப்போ அவளுக்கு யாரும் உதவி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பிளானை போட்டு இவன் பேசுகிறாளா? அது தப்பு இல்லையா? நான் சொல்கிறேன்னா நான் கண்டிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் யார் இந்த வேலையை பார்த்தா. இந்த பற்றியா அவள் குடும்பத்தோடு சாப்பிட கிளம்பிட்டா, அப்போ எனக்கு சோறு இல்லம்பாயில. சரி நண்பர்களே, நான் என்ன சொல்கிறேன், இந்த விஷயத்தை பற்றி நம்ம சாயங்காலமாக பேசுவோம். எனக்கு வந்து 2 நாளாக ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கிறல, சரியா? இன்றைக்கி தான் வீட்டில் சோறாக்கியிருக்கா. அந்த சோத்துக்கும் உலைய வச்சு விட்றாதீங்க, வினைய வச்சு விட்றாதீங்க. நான் போய் சாப்பிட்றேன். எதாக இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கிடுவோம். அப்புறம் தான் நீ தான் இப்போ பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீல, அங்கேயே போய் சோறு தின்றா.
அவளும் பற்றி விட்டு இவளும் பற்றி விட்டா நான் எங்கே போவேன்? தெருவிலையா போவேன்? மானமா இருக்கிறவங்க தான் சோத்துல கை வைக்காத போ. என்னது சோத்தில் கை வைக்காதவா? பார்த்தீங்களா, நீங்கள் நினச்சது நடந்துருச்சாடா? டேய், என் தலையெழுத்துறா, என் தலையெழுத்து. ஒரு வீட்டில் நிம்மதியாக சோறு கூட திங்கிறதுக்கு இவ தான் தூங்குனவனை நான் இப்போ வீடியோவெலாம் போடலப்பா, நான் அப்படியே தூங்குறேப்பா, சாயங்காலமாக என்னை எழுப்பி விடுப்பா, எனக்கு பசி இல்லைன்றவனை எந்திரி எந்திரி, தேதி 2ஆம் தேதி இன்றைக்கி தான் பிறந்திருக்கு, வீடியோ போடுண்டா. சார் எந்திரிச்சு உட்காந்து இப்போ வீடியோ போட்டால் இப்போ ஓடுங்கிற. இப்போ நான் என்ன தான் பண்ணேன்? மனுஷனுக்கு உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தாளத்துக்கு 2 பக்கம் இடி. என்னையை போட்டு 2 பக்கமும் துவைச்சி தும்சம் பண்ணுறாயடா. அவள் பார்த்தா வீட்டுக்கு வராதங்கிறா, இவன் வீட்டுக்குள்ளே வச்சே என்னை குலையாக கொள்றா. இதெல்லாம் ஒரு குடும்பமா? நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. நடக்கிறது நடக்கட்டும். சோறு போட்டால் திம்பேன், இல்லை என் பப்புக்கு மாத்திரம் சோத்தை பிசைஞ்சு வை, அதாவது தின்னுட்டு பேசாமல் இருக்கட்டும். ரைட்டு, நன்றி மக்களே. 6 மணிக்கு சந்திப்போம். பாய்.